அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் சசிகலாவும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக அண்ணாவின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திய இபிஎஸ் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் மரியாதை செலுத்த வந்திருக்கிறார். அங்கு சசிகலாவும் அவரும் சந்தித்து பேசியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அண்ணா நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த சசிகலாவும் ஓபிஎஸும் சந்தித்திருக்கின்றனர். ஓபிஎஸ்ஐ சந்தித்து சசிகலா நலம் விசாரித்திருக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய நினைவு நாள். அண்ணா அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக வந்து அண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்புகின்ற வழியில் சின்னம்மா அம்மான்மிகு சின்னம்மா அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரெக்ட் தான். பட் இது அரசியல் நேரம், அது சின்ன விஷயமும் பெருசா பேசப்படணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் நீங்க ஏற்கனவே அவங்களை சந்திச்சு பேசுவேன், அதிமுக மீட் பண்ணி சொல்லிக் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்திப்பு ஒரு தொடக்கமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அனைவரும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடைசி கேள்வி, அடுத்த சந்திப்பு தொடருமா? நிறைவான கேள்வி சொல்லுங்க. நிறைவான கேள்வி, அடுத்தடுத்த சந்திப்புகள் தொடருமா? மக்களவை தேர்தல் களத்தில் ஒன்றாக தொண்டர்கள் தொடர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். நன்றி.